குடியம்ல இருக்கக்கூடிய குகையிலே மிகப்பெரிய குகை இந்த இரண்டாவது குகை தான். அங்கேயும் நம்ம போயாச்சு. ஸோ ஃபைனலி நம்மளோட குகை மனிதர்கள் வாழ்ந்த ஒரு இடத்துக்கு வந்து நம்ம வந்தாச்சு. சில கிட்டத்தட்ட ஒரு பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவங்க வந்து வாழ்ந்துருக்காங்க. மழைக்காக, வெயிலுக்காக, அதேமாதிரி விலங்குகள்கிட்ட பாதுகாக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து படுத்திருக்காங்க. அதுவும் அங்கே வந்து ஒரு படுக்கை மாதிரி நம்மளுக்கு வந்து இருக்குது. சரிங்களா, அந்த காலத்தில் தூங்கியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துலாம் பார்க்குறப்ப நம்மளோட ஃப்ளாஷ்பேக் தான் எனக்கு ஞாபகம் வருது. அதாவது பார்த்தீங்கன்னா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நம்மளோட பழங்கற்கால மனிதர்கள் எப்படி வாழ்ந்துருப்பாங்க. ஆக்சுவலி நான் இங்கே உட்காந்துருக்கேன் தெரியுங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அத்தனை மக்கள் வந்து வாழ்ந்ததுக்கான தடயங்கள் இருக்குது. அவங்க பயன்படுத்தின நிறைய கல்லாயுதங்கள் இருக்குது. இது இல்லாமல் நிறைய எச்சங்கள் அப்படின்றது இருக்குது. சரிங்களா, இது வந்து நம்ம குடியத்தில் இருக்கக்கூடிய இரண்டாவது குகை. மொத்தம் 16 குகைகள் இருக்குது. அதில் இன்னும் 2 கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. அதில் நமக்கு 2 தான் பார்த்தா பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இது நம்முடைய 2வது குகை. ஓகே, 2 குகைக்குமே வந்து போயாச்சு. அடுத்து நம்ம போக போகிற இடம் பார்த்தீங்கன்னா அதிரம்பாக்கம்.